உங்கள் நியூஸ்7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ்7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் திரு காமகோடி அவர்கள் மாட்டினுடைய கோமியம் அருந்தியதால் தன்னுடைய தந்தைக்கு ஜுரம் போயிடுச்சு, அதுல மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு பேசியது மிகப்பெரிய விமர்சனத்தையும் சர்ச்சை உருவாக்கியது. ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர் இதை பேசலாமா அப்படிங்கிறது தான் இந்த விவாதத்தினுடைய கருப்பொருள். ஐஐடி இயக்குனர் காமகோடியின் பேச்சு சரியா? இது ஒரு 5 பிரதான கேள்விகளோடு இன்றைய பவர் பாலிடிக்ஸ் நம்ம பயணிக்க இருக்கிறோம். கேள்விகளை பார்த்திடலாம். ஐஐடி போன்ற உயர்ந்த நிறுவனத்தில் இயக்குனர் அந்தஸ்தில் உள்ள ஒருவர் சொல்லும் கோமிய கருத்து என்ன தாக்கத்தை உருவாக்கும்? கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமானது என ஐஐடி இயக்குனர் காமகோடியின் பேச்சு அறிவியல் அடிப்படையில் சரியானதா? கோமியத்தின் மருத்துவ குணம் பற்றி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்காத போது வெளிப்படையாக இப்படி பேசுவது என்ன பலனை தரும்? அறிவியல் வெர்சஸ் மூட நம்பிக்கையாக பார்க்க வேண்டுமா ஐஐடி இயக்குனருடைய இந்த பேச்சை? ஐஐடி இயக்குனர் காமகோடி அவர்களின் பேச்சு சரியா? இந்த விவாதத்தில் தான் நம்ம பயணிக்க இருக்கிறோம். 2 கருத்துரையாளர்கள் இன்று நம்மோடு இணைகிறாங்க. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மருத்துவர் ரவீந்திரநாத், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் முதல்ல மருத்துவர் ரவீந்திரநாத்திலிருந்து துவங்குறேன். ஐஐடி இயக்குனர் சொல்றாரு, மாட்டு கோமியத்துக்கு மருத்துவ ரீதியிலான குணங்கள் இருக்கு அப்படின்னு. உங்களுடைய பார்வை என்ன? இது ஒரு மேம்போக்கான வாதம், தவறான வாதம், அறிவியலுக்கு புறம்பானது. மக்கள் மத்தியில் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்துத்துவ கருத்தியலை கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியை பண்ணுறாங்க. அப்போ எனக்கு ஏற்கனவே பசுடைய யூரினில் இல்லைன்னா பசுவோட மூத்திரத்தில், சிறுநீரில் ஏராளமான கிருமிகள் இருப்பது அறிவியல் பூர்வமாக நிரூபணமாயிருக்கு. கொரோனா காலகட்டத்தில் பசுடைய யூரினை குடித்தால் கொரோனா வராது, கொரோனா குணமாகலாம் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு பிறகு இந்தியா முழுவதும் பல நிறுவனங்கள் ஆராய்ச்சியில் செய்யப்பட்டது. அந்த ஆராய்ச்சியில் எதுவுமே பார்த்தீங்கன்னாக்க அது அறிவியல் பூர்வமாக நிரூபணமாக சொல்லப்பட்டு விட்டது. அதே போலவே பசுவோட யூரினில் ஏராளமான கிருமிகள் இருக்குது. அந்த கிருமிகள் மூலமாக ஏராளமான நோய்கள்லாம் வரலாம். இப்போ மனிதர்களுக்கு எப்படி நீர்த்தாரையில் தொற்று ஏற்பட்டு அதன் மூலம் பல்வேறு கிருமிகள் நம்ம வெளியிடுறோமோ, இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டைட்டிஸ்னு சிறுநீர் பையில் கிருமி தொற்று இருக்கலாம், சிறுநீரகத்திலே பசு வைக்கலாம், சலம் வைக்கலாம், அதே போல் சிறுநீரக தொற்றில் ஏராளமான கிருமிகள் வைக்கலாம். அது எல்லாமே யூரினில் தான் வரும். இதே போலவே பசுக்களுக்கும் வரலாம். அப்போ அந்த பசுவோட யூரினில் ஏராளமான கிருமிகள் இருக்கும். அதை குடிக்கின்ற போது அந்த தொற்றில் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈகோலை என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா, அது குடித்தா வயிற்றுப்போக்கு வரும், கடுமையான வயிற்றுப்போக்கு, வாந்திலாம் வரும். அப்போ இது மிகப்பெரிய அளவுக்கு உடல்நலம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி பசுவோட யூரினில் எலிக்காய்ச்சலை பரப்பக்கூடிய லெப்டோஸ்பைரோசிஸ்ங்கிற கிருமி இருக்கும். அப்போ அந்த எலிக்காய்ச்சல் எலியுடைய யூரின் மூலமாக தான் பரவணும் அவசியம் இல்லை. எல்லா விலங்குடைய யூரின் மூலமாக பரவது வாய்ப்பு இருக்குது, பசுடைய யூரின் மூலமாக பரவது வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நோய் மிக மோசமான நோய். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இது மாதிரி ஏராளமான நோய்கள் அதனால பரவலாம் என்று ஒரு உண்மை இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் மறுத்து விட்டு இன்னைக்கு ஆனால் தொண்டு தொட்டு நம்ம பார்க்குறோம், பசுனுடைய சாணத்தை தான் வீட்டினுடைய முற்றம், வீடுகளுக்கு உள்ள கூட தரைகளுக்கு பயன்படுத்துவாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. கோலத்தில் கூட ஒரு பிடி சாணத்தை வச்சு அதில் பூ வைக்கிற வழிபாடுலாம் இருக்குது, முறைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே சொல்லக்கூடியது அது கிருமி நாசினி அப்படின்னு. அதை கூட டோட்டலாக மறுக்கிறீங்களா? ஆமாம், இந்திய வரலாற்றில் எப்பொழுது பசு புனிதமாக்கப்பட்டதோ அதன் பிறகு தான் இந்த விஷயங்களும் ஒவ்வொன்றா வருது. இப்போ பசு மாட்டு சாணியில் ஏராளமான நோய் வரலாம். இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் பசு மாட்டு சாணியில் குளித்து எழுந்தால் அதை மேலே பூசிக்கிட்டால் கொரோனா வரலாம் சொன்னாங்க. இதை நம்பிட்டு ஏராளமான பசுமாட்டு சாணியை கரைச்சி தொட்டியில் கரைச்சி அதில் குளிச்சல் எழுந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். பசுமாட்டு சாணியை பூசிட்டு தான் பார்க்குறோம். அதுபோல் வீடுகளுக்கு பசுமாட்டு சாணினால பூசினாக்க அது மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு நோயிலிருந்து காப்பாற்று என்று சொல்லி தவறான கருத்தை பரப்பினாங்க. குறிப்பாக போபால் நடந்த அந்த கேஸ் ட்ராஜடி இருக்குது பார்த்தீங்களா,
அதில் எந்தெந்த வீடுகளுக்கெல்லாம் பசுமாட்டு சாணியை பூசியிருந்தாலும் அங்கே வந்து யாரும் இறக்கலை அப்படிங்கிற மாதிரி தவறான கருத்தெல்லாம் பரப்பினாங்க. அப்போ பசுவுடைய சாணியை புனிதமாக்குற ஒரு போக்கு இருக்குது. அப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, பசுமாட்டு சாணிகள் பூசப்படுறதுக்கு இல்லையா, அது கிருமி நாசினி கிடையாது. அது மூலமாக ஏராளமான நோய்கள் வரலாம். குறிப்பாக வந்து டெட்டனஸ் என்ற நோய் வந்து வரலாம், ரணஜன்னி. அது வந்து பசுமாட்டு சாணியில் அந்த கிருமிகள் ஏராளமாக இருக்கிறது. அப்போ சிறு காயம் மூலமாக அந்த பசுமாட்டு சாணியில் கூடிய அந்த டெட்டனஸ் கிருமி வந்து போணுச்சுனாக்க அது மூலமாக வந்து டெட்டனஸ் வரலாம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கி வந்து ரைனோஸ்போலியோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அது மூக்கில் வந்து பெரிய கட்டிலாம் உருவாகும். அப்போ அது வந்து ரத்தப்போக்கை உருவாக்கும். அதெல்லாம் மிக மோசமான ஒரு கட்டி. அது ரைனோஸ்போலியோசிஸ். அது வந்து பசுமாட்டு சாணி மூலமாக தான் பரவும். அப்போ பசுமாட்டு சாணினால வீட்டை வெளியிருந்தாக்க அதில் வரக்கூடிய தூசி மூலமாக அதை சுவாசிக்கின்ற பொழுது அந்த ரைனோஸ்போலியோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பசுமாட்டு சாணி தூய்மையானது, அது கிருமி நாசினி வாதம் தவறு. அதனால பசுமாட்டு யூரின், நீங்க கிருமின்னு சொல்றது பாக்டீரியாக்களை சொல்றீங்க. இல்லை வைரஸ்லேருந்து எல்லாமே உண்டு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஏராளமான கண்டுபிடிப்பு இருக்குது. பசுமாட்டு சாணியில் வந்து இன்னும் சொல்ல போனாக்க இன்னைக்கு வந்து போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்சோஃபலோபதிங்கிற ஒரு நோயே வரலாம். இப்போ வந்து பிரிட்டனில் வந்து மேட் கவ் டிசீஸ் வந்துச்சு 2001-2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்க, அங்கே வந்து ஏராளமான மாடுகள் வந்து செத்து போய்விட்டன. அதில் ஆராய்ச்சி பண்ணுறப்ப அதில் மூளையெல்லாம் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதினு பேர், மேட் கவ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து மனிதர்களுக்குமே வரலாம். அப்போ அந்த நோய் வந்த பிறகு இங்கிலாந்தில் என்ன பண்ணாங்கன்னாக்க, ஏராளமான மாடுகளை கொண்டு குவிச்சிட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஜெர்மனியில் அந்த மாதிரி ஒரு மாட்டுக்கு வந்துருச்சு. மாட்டு வந்த பிறகு என்ன செஞ்சாங்க, இதே பிரிட்டன் வந்து ஜெர்மனிலேருந்து மாட்டு இறைச்சியை வந்து இறக்குமதி செய்யறது தடை போட்டாங்க. பால் பொருட்கள் இறக்குமதி செய்ய தடை போட்டாங்க. இதே மாதிரி ஏற்கனவே வந்து நெதர்லாந்தில் வந்துச்சு. அப்போ நெதர்லாந்தில் பால் பொருட்கள் இறைச்சியெல்லாம் இறக்குமதி தடை பண்ணாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பாதிப்பு வந்த பிறகு அமெரிக்காவில் வந்து பிரிட்டனுடைய இறைச்சியை வந்து தடை போட்டாங்க. ஆனா இது வந்து எதுலேருந்து வருதுன்னா பசுமாட்டு சாணத்துலேருந்து வருது. முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் 2வது ஒரு பேட்டி விளக்கமா கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, கோமியத்துடைய மருத்துவ குணம் நிறைய இருக்கு. அதுல பாக்டீரியா எதிர்ப்பு இருக்கு, அலர்ஜிக்கு இருக்கு, பூஞ்சை எதிர்ப்பெல்லாம் இருக்கு. இவர் மட்டும் சொல்லல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிறந்த அறிவியல் பத்திரிகைகள்லாம் அந்த செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் ஆவணங்களோட பேசுறாரு. இங்க எப்படி மூட நம்பிக்கையில வந்து பரப்புறாங்களோ அதே மாதிரி அமெரிக்கால மூட நம்பிக்கையில பரப்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் அமெரிக்காவில் சொல்லிட்டா அப்படின்னு நம்பணும் அவசியம் இல்லை. அமெரிக்காவில் ஏராளமான மூடத்தனங்கள்லாம் உண்டு. நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே அபார்ஷனுக்கு எதிராகவே மிகப்பெரிய பிரச்சனை செய்யப்படுது அமெரிக்காவில். ஏன்னா அது காரணம் வந்து கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை. மூட நம்பிக்கையை அனுப்பிட முடியுமா சார்? நம்முடைய அப்போ முன்னோர்கள் செஞ்ச விஷயம் எல்லாம், முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் நல்ல விஷயம் ஏற்றுக்க முடியாது. முன்னோர்கள் நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க இல்லையா சொல்ல முடியாது. ஆனால் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ வந்து பல தவறான கருத்துல வந்து இன்னைக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதை ஏற்க முடியாது. எதையுமே வந்து நம்ம முற்றிலுமாக மறுத்துவிட முடியாது. எது வந்து எவிடன்ஸ் பேஸா நிரூபிக்கப்படுதோ அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப அறிவியலும் அப்படிதான் வளர்ந்து வந்திருக்கு. பஞ்சகவ்யம்லாம் விற்கிறாங்களே சார், கேரளாவில் 150 மில்லி 550 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியே விற்கிறாங்களே சார் கேரள அரசு. அது நோய்களை பரப்புறாங்க அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு வந்து கடுமையான பிரச்சாரத்தை வந்து ஒன்றிய அரசு செய்கிறது. ஒன்றிய அரசு பசுவுடைய பொருட்களை வந்து விற்பனை செய்வதற்கும் பசு வந்து புனிதமாக்குறதுக்கும் தனி அமைப்பெல்லாம் ஒன்றிய அரசை உருவாக்கியிருக்கு. அதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்கிறாங்க. எனவே அதை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து கோரோனில்ங்கிற மருந்து கொரோனாவை தடுக்கும் குணப்படுத்தலாம் சொல்லி இன்றைக்கி வந்து பதஞ்சலி அமைப்பு சார்பாக சொல்லப்பட்டுச்சு. யோகா குருலாம் சொன்னார். இப்போ அதுக்கே வந்து அது தவறுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல அவர் வந்து நவீன அறிவியல் மருத்துவத்தை தவறான கருத்தை சொன்னார். அதுக்கு வந்து உச்சநீதிமன்றமே மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதெல்லாம் பார்க்குறோம். அதுபோன்று இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஏராளமான பொருட்கள் மருத்துவ குணம் விற்கிறாங்க. அதை வந்து தடை செய்ய வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது. ஆனால் ஒன்றிய அரசு இது போன்று ஒரு சூடோ சயின்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய இதை பார்க்குறோம். போலி அறிவியலை வந்து ப்ரொமோட் பண்ணுது, போலி மருத்துவத்தை ப்ரொமோட் பண்ணுது. அது காரணம் வந்து அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. இந்தியாவில் வந்து இந்து ராஷ்டிரா உருவாக்க வேண்டும், இந்து ராஷ்டிராவுக்கு யாரோ ஒரு மருத்துவ முறை உருவாக்க வேண்டும் என்பது நோக்கம். அதுக்கடுத்து பசுவை புனிதப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து நான் திரு காமகோடி அவர்கிட்ட கேட்குறேன். அவர் வந்து சரக சமிதியில் பல விதங்களும் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி யாரெல்லாம் பசுமாட்டு யூரின் புனிதமானது, பசுமாட்டு யூரினில் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களோ அவர்கள் வந்து சரக சமிதி சுசுரத சமிதியில் சொல்கிறாங்க. நான் அதே சரக சமிதியில் சொல்கிறேன். சாப்டர் 27 கிட்டத்தட்ட 27 வகையான விலங்குகளை பற்றி சொல்லப்படுது. அந்த விலங்குகளை வந்து பசுவும் இருக்குது. பசுவுடைய இறைச்சி வந்து மிகவும் மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லுது. 27வது வந்து 2 குணத்தை பற்றி அதில் பசுவுடைய இறைச்சியை பற்றி சொல்லப்படுது. அதே மாதிரி சுஸ்ருத சமிதியிலே சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் ஆத்ரேயா என்பவர் ஆயுர்வேத மருத்துவ தோற்றத்தில் மிக முக்கியமானவர். அவர் என்ன சொல்றாரு, மிக முக்கியமாக இந்த பசுடைய இது வந்து இறைச்சி வந்து நீண்ட கால நோய்களுக்கு வந்து பல்வேறு இது வகையில் உதவிகரமாக இருக்கு என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ வந்து ஆத்ரேயா சொல்லின பொழுது கடுமையான உடல் உழைப்பு தொழிலாளிகள் அவர்களுக்கு வந்து பசுமாட்டு இறைச்சி நல்லது, நீண்ட காலமாக மூக்கு சளி உணவு நல்லது, விட்டு விட்டு வரக்கூடிய காய்ச்சல் நல்லது, அதே மாதிரி வறட்டு இருமல் நல்லது, களைப்பால் உணவு நல்லது, கடுமையான உடல் உழைப்பு செய்யறது நல்ல உணவுன்னு சொல்லி அவரே சொல்றாரு. ஆத்ரேயா சொல்றாரு. இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? யாரு இதை ஏற்றுக்கொள்றீங்களா?
இது வந்து புரதச்சத்து உள்ளதுங்க. அதை எப்படி ஏத்துக்க முடியாம இருக்க முடியும்? இதை ஏற்றுக்கொள்றீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பசுமாட்டு யூரின் ஆராய்ச்சி பண்ணுங்க, பசுமாட்டு சாணியை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க, கழிவுல மட்டும் ஆராய்ச்சி பண்றீங்களே. 27 வகையான விலங்குகளை பத்தி சொல்லிருக்கீங்க. இயக்குனர் காமக்கோடியுடைய பேச்சை நீங்க அரசியல் ரீதியா பாக்குறீங்க. அவரு அரசியல் ரீதியா பார்க்கல, அறிவியல் ரீதியா பாக்குறேன். அவருடைய கருத்துல அரசியல் இருக்கு. அரசியல் பேசாம அதுல இருக்க முடியாது. இல்ல பின்னால அரசியல் இருக்கு, இந்துத்துவ அரசியல் இல்லாமல் ஒரு இயக்குனர் பேசுவார். இயக்குனரே அரசியல் உட்பட்டு தான் இருக்காரு. அவர் பேசுற அரசியல் கருத்து மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கை பின்னால அரசியல் இருக்கு. இந்தியாவில வந்து சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய அது வந்து இன்னைக்கு வந்து அறிவியலுக்கு எதிராக மட்டும் இல்ல, சமத்துவத்துக்கு எதிராக மட்டும் இல்ல, மருத்துவத்துக்கு எதிராக இருக்கு, மருத்துவ அறிவியல் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கு. இந்தியாவில் 1200 ஆண்டுகளா இந்திய மருத்துவ முறை வந்து வளராமல் தடுத்தது சனாதன தர்மம் தான். அதை மறந்துவிடக்கூடாது. அந்த சனாதன தர்மத்தை தான் நவீன முறையில் சொல்றாரு. அப்ப என்னன்னாக்க சரக சமீதை வந்து முற்போக்கான கருத்து உண்டு. அதாவது மனிதன் என்பவன் இயற்கையிலேயே பரிணமித்த உச்சகட்ட ஒரு உயிரினு சரக சமீதை சொல்லுது. ஆனா சனாதன தர்மத்தில் என்ன சொல்லப்படுது? மனிதன் படைக்கப்பட்டவன், நீ வந்து இன்னைக்கு துன்பங்கள் அனுபவிக்கிற, நீ செஞ்ச பாவம், முப்பொருள் செஞ்ச பாவம், உனக்கு வந்து தொழுநோய் வந்துச்சா நீ செஞ்ச பாவம்னு சொல்லுது. ஆனா சரக சமீதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொழுநோய்க்கு இந்த நோய்களுக்கும் பாவ புண்ணிய கோட்பாட்டை சரக சமீதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நிமிஷம் இருங்க. பண்டை இந்திய மருத்துவம் பாவ புண்ணிய கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா சனாதன தர்மம் வந்து நோய்களுக்கும் பண்றது பாவ புண்ணிய கோட்பாட்டை வந்து அது சொல்லுகிறது. எனவேதான் இந்திய மருத்துவருடைய அந்த கோட்பாட்டுக்கு எதிராக பண்டைய சித்தாந்தவாதிகள் சனாதனவாதிகள் செயல்பட்டார்கள் பார்க்க வேண்டிய. அன்னைக்கு ரிஷிகள் கையிலையும் முனிவர்கள் கையிலையும் சித்தர்கள் கையிலையும் தானே மருத்துவ முறை இருந்துச்சு. இல்ல, சித்தர்கள் வந்து பொருள் முதல்வாதிகள், பண்டைய மருத்துவர்களும் பொருள் முதல்வாதிகளா இருந்தாங்க. ஆனா நீங்க சொல்லக்கூடிய ரிஷிகள்லாம் கருத்து முதல்வாதிகள். அதை வந்து பார்க்கணும். அவங்க எல்லாம் வந்து சனாதன தர்மத்தை தான் ப்ரொமோட் பண்ணாங்க, பாவ புண்ணிய கோட்பாட்டை தான் ப்ரொமோட் பண்ணாங்க. அவங்க வந்து நோய்களை குணப்படுத்தும்னு சொல்லல. சரக சமிதை மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய்களை குணப்படுத்த முடியும்னு சரக சமிதை சொல்லுது. இது மிகப்பெரிய வரலாற்று சாதனை இல்லையா? அப்ப ஏராளமான மூலிகளை பத்தி சரக சமிதியும் சுசல சமிதியும் ஆராய்ச்சி பண்ணி மூலிகளை குணங்கள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி பல விலங்குகளை எப்படி பாக்குறீங்க? போகரை எப்படி பாக்குறீங்க? எதை போகரை எப்படி பாக்குறீங்க? இல்ல, சித்த மருத்துவத்துல வந்து நம்ம பல்வேறு விஷயங்கள் இருக்கு. பொருள்மூலாத அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் தேவையான அளவுக்கு அவங்க வேதி பொருட்களையும் பயன்படுத்தினாங்க, ரசாயன பொருட்கள் உப்புகள் அவங்க பயன்படுத்தலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே அன்றைய நிலையில அது அறிவியல் பார்க்க வேண்டிய அவசியம். அதே போகர் தான் சித்த சமயத்துக்கான இந்த குறிப்புகள் எல்லாம். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது பண்டைய காலத்துல யூரினை மருந்தா பயன்படுத்திருக்காங்க, கோமியத்தை பயன்படுத்திருக்காங்க. பல்வேறு நாடுகள்லையும் விலங்குடைய கழிவுகளை பயன்படுத்திருக்காங்க. புரோட்டோ சயின்ஸ் ஆதிகால மருத்துவ முறை பயன்படுத்தி இருக்காங்க. ஆமா, ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க ஏன் அதை இப்ப ஏத்துக்க மாட்டீங்க? இல்ல, அது புரோட்டோ சயின்ஸ் ஆதிகால மருத்துவம். அப்படியே இப்படி ஏத்துக்க முடியும்? அது வந்து மூட நம்பிக்கை. அது வந்து அது ஒரு முயற்சி, அதை பாராட்டணும். எப்படின்னாக்க ஆதிகால இப்பவும் அதை தொடர்ச்சியா பேசணும். அறிவியல் விஷயத்துல குறுக்கீடு செஞ்சு சொல்ல முடியாது, கருத்து இதாயிரும். அதாவது மனிதனுடைய மருத்துவ அறிவியல் வளர்கின்ற பொழுது ஆதி காலத்தில் மருந்துகளால் நோயை குணப்படுத்தணும்னு நினைக்கலவன். மந்திரங்கள் சொல்றது, அதே போல தாயத்தில் கட்டுவது, இந்த மாதிரிலாம் மூட நம்பிக்கைலாம் இருந்துச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தில் நோய்கள் ஒரு நிமிஷம், நோய்கள் சில காரணங்களால் வருகிறது, நோய்களை குணப்படுத்த முடியும், மருந்துகளால் குணப்படுத்த நிலை வருகின்ற பொழுது மூலிகைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. மூலிகைகளை பயன்படுத்த என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆடு மாடுகள் ஏராளமான தாவரங்களை சாப்பிடுது. ஏராளமான தாவரங்களை சாப்பிடுகின்ற பொழுது அதனுடைய கழிவான சாணத்தையோ இல்லை ஆட்டு புழுக்கையோ அல்லது வந்து கழுதையுடைய சாணத்தையோ இதையெல்லாம் பயன்படுத்தினா ஏராளமான மூலிகை சத்து ஒன்றா இருக்கும், அதை மருந்தா பயன்படுத்த கேலனே பயன்படுத்தியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் ஆதி காலத்தில் ஒரு முயற்சி. அது வந்து ஒரு முன்னேற்றம், ஒரு பாய்ச்சல்னு சொல்லலாம். ஏன்னா மருந்துகளே இல்லை, நோய்களை வந்து மருந்துகளை குணப்படுத்த முடியாத காலகட்டத்தில் சாணத்தையும் பசுமாட்டு கோமியத்தையும் பசுமாட்டு சாணத்தையும் மருந்தா பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். ஆனா அதை இன்னைக்கு ஏற்றுவது சூடோ சயின்ஸ். அது பின்னால மத கருத்து இருக்கு. எப்ப பசுமாடு புனிதமானுச்சு? புத்தர் வந்து யாகங்கள்ல விலங்குகளை கொல்லக்கூடாதுன்னு வந்த பிறகுதான் புத்த மதம் வளர்ந்துச்சு. ஏன் புத்த மதம் வளர்ந்துச்சு? விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் கால்நடையில் முக்கியமான பசுமாட்டுடைய புனிதத்தை பத்தி பேசல. இல்ல, அது பேசணும். அதுலதான் பாலிடிக்ஸ் இருக்கு. பசுமாட்டை புனிதப்படுத்துற அவங்க வந்து இதை பத்தி பேசுறாங்க, பசுமாட்டு யூரினை பத்தி பேசுறாங்க, கோமியத்தை பத்தி பேசுறாங்க. அறிவியல் வந்து புனிதம் கூடாது, நடந்த ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. அறிவியல் ஆன்மீகம் கூடாது, அறிவியல் புனிதம் கூடாது, அறிவியல் அருவருப்புலாம் கூடாது. நான் என்ன சொல்றேன், நீங்க பசுமாட்டு இறைச்சியை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க. 27 வகை இறைச்சியை பத்தி, விலங்குகளை பற்றி சரக சமிதி அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க. எந்த இறைச்சி வந்து சிறந்தது சொல்லுங்க. தூத்துக்குடி சரி சார், சரி தூத்துக்குடி செல்வம் பசுமாட்டு இறைச்சி பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு வர ஆதிகால மருத்துவம், அது மூட நம்பிக்கை, இதெல்லாம் ஏன் இன்னும் நீங்க புரோபகண்டா செஞ்சுட்டு இருக்கீங்க? இல்ல சார், நாங்க அப்படிங்கன்னு சொல்றதை விட நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் மருத்துவர் மரியாதைக்குரிய ரவீந்திரநாத் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கம்.
இதுல டாக்டர் ரவீந்திரநாத் சார் அவர்களுக்கு இப்ப சமீபத்துல ஒரு சமத்துவத்துக்கான விருது ஒண்ணு கொடுத்ததா அறிகிறேன். அதனால அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் சாருக்கு. அதனால இன்னொன்னு, இப்போ இதுல ஐஐடி இயக்குனர் திரு காமகோடி அவர்கள் வந்து தனக்கு ஏற்பட்ட அனுபவம், தான் கற்றறிந்தது இத சொல்றாங்க. நீங்க பசுவை புனிதப்படுத்த உடனே இவங்களுக்கு டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் சார்ந்திருக்கிற அமைப்புக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் எதை எடுத்தாலும் சனாதானம், எதை எடுத்தாலும் சமத்துவம், முரண், இப்படி சொல்லிக்கிட்டே போறது வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இயக்கங்கள் இவர்கள் சார்ந்த இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு தோற்று போவதற்கும், இன்றைக்கு இந்து மத தர்மங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை அதிகமாவதற்கும் காரணமே இவங்களை மாதிரி சாரு வந்து அவங்க எல்லாம் வந்து பிடிக்கிற பிடிவாதம் இருக்கு பாருங்க. அவங்க நினைச்சதுதான் சரின்னு பேசுறல. ரவீந்திரநாத்துடைய பார்வையில இருந்து நான் ஒண்ணு கேக்குறேன். அதாவது நீங்க பசுமாட்டுடைய பாலை அபிஷேகம் செய்றீங்க, ஆனா கோமியத்தை குடிங்கன்னு சொல்றீங்க. இந்த பார்வையை தானே அவங்க கொஸ்டின் எழுப்புறாங்க. மன்னிக்கணும் கோபாலகிருஷ்ணன் சார், அது உங்களை குடிங்கன்னு சொல்லல. அதுல சரியான, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டி பாக்டீரியா அந்த மருந்து இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, கிராமப்புறத்துல இன்னைக்கும் நீங்களே கூட தொடக்க உரையில சொன்னீங்க, ஒரு நல்ல நிகழ்ச்சி, அதுவும் வந்து கேளுங்க, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் திருப்பாவை பாடக்கூடிய அந்த மார்கழி மாதத்துல காலையில வாசலில் வண்ண பூக்க, அதாவது அதெல்லாம் நிரூபிக்கப்படல. சாணம் தெளிக்கிறது அது வேற. நான் சொல்லிடுறேன், வண்ண பூக்கள் எல்லாம் வந்து தூவி அதுல கோலமிட்டு அதுல ஒரு சாணம், மாட்டு சாணத்தை வந்து பசுவின் சாணத்தை பிடிச்சு அதை பிள்ளையார் என்று பிடித்து அதற்கு மேலேயும் ஒரு பூ வைத்து வணங்குவது இன்றைக்கும் சரி ஒரு மரபு. மரபுதான். ஆனால் கோமியத்துல இந்த மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு எந்த ரிசர்ச் லெபார்டரி இதுவரைக்கும் சான்றளித்து இருக்கிறது? சார் நான் என்ன சொல்றேன்னா, அவரு ஐஐடி இயக்குனர். ஐஐடி வந்து ஐஐடிங்கிறது வந்து ஒரு பெரிய நிறுவனம், அது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய டைரக்டர் அவரு ஐஐடிக்கு தான் இயக்குனர், மருத்துவத்துறைக்கான இயக்குனர் கிடையாது சார். அது அவரு டீகோட் பண்ண தேவையில்லையே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவரு அதை சொல்லல. அவரு என்ன சொல்றேன்னா, பஞ்ச காவியம் அப்படிங்கிறது நீங்க ஒரு புதுமனை புகு விழா, திருமண விழா, எந்த அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா மூத்தோர் நினைவு நாள், இப்படி எல்லாவற்றிலும் வந்து மாட்டு சாணம் இருக்கு பாருங்க, பசுவின் சாணத்தை பிடிச்சு வைக்கிறது ஒரு பழக்க வழக்கம்ங்கிறது வந்து ரொம்ப காலமா கடைபிடிக்கிறது. நீங்க அருமையா கோடிட்டு காமிச்சீங்க. இன்னைக்கும் முற்றத்தில் வந்து வீடுகள் வந்து முற்றம் வைத்து கட்டி இருக்கிற வீடுகள் இருக்கு பாருங்க, அது கிராமத்துல நம்ம இப்போ விண்ணுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் சார். விண்ணுக்கு நம்ம ராக்கெட் விட ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே நம்ம நாசாவுடைய சென்டர் இப்படி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எந்த அறிவியல் பூர்வமான தகவல்களும் இல்லாத கோமியத்தில் மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு இயக்குனர் சொல்றது மீண்டும் நம்ம ஒரு பின்னிலைக்கு போறது மாதிரியான ஒரு சூழல் தானே. நாம காண்டீவன் கணை தொடுத்த காலங்கள் எல்லாம் உண்டு சார். அதை இப்ப மாத்தி நீங்க விண்ணுக்கு என்ன ராக்கெட் விடுறோம், அவ்வளவுதான். நீங்க காண்டீவன் வந்து கணை தொடுத்த காலம், கர்ணன் அம்பு தொடுத்த காலங்கள் இருக்கு பாருங்க, அது மாறி இப்போ வந்து விண்ணுக்கு ராக்கெட் விடுறோம். நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், நீங்க இதுக்கு வந்து அறிவியல் மட்டும்தான் காரணம் என்று சொன்னால், அதை விடும்போது அதனுடைய இப்ப டைரக்டரா இருக்காரு நாராயணன், நம்முடைய கன்னியாகுமரிக்காரரு, அவரு கூட ஸ்பேஸ் டைரக்டர், அவரு கூட பாத்தீங்கன்னா நெற்றியில விபூதி வைத்திருக்கிறார். அவருக்கு எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையை கொஸ்டின் பண்ணல, நீங்க இலக்கியங்கள்ல சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கட்டும், அதை நம்ம இப்ப கொண்டு வரல. ஆனால் நீங்க இவ்வளவு நம்ம தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, அறிவியல் பூர்வம் வளர்ந்திருக்கும், ஏதாவது ஒரு ரிசர்ச் லெபார்டரியில கோமியத்தில் இவ்வளவு மருத்துவ பண்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டோட இதை பேசிட்டா இன்னும் விளக்கமா இருந்திருக்குமே. நான் உடனே ஒண்ணு கேளுங்க, டாக்டர் இவ்வளவு சொல்றாங்கல்ல, டாக்டர் வந்து அவங்களே கூட இதுல இல்ல, இந்த 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 முறைகளில் இல்லை. இப்போ மரியாதைக்குரிய காமகோடி அவர்கள் வந்து டைரக்டர், ஐஐடி டைரக்டர் சொல்றாரு, அமெரிக்காவுடைய ரிசர்ச் அந்த புக்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி சொல்றாரு. நீ இதை மறுக்க வேண்டியது இன்னொரு இப்பதான் டிபேட்டுக்கு வந்திருக்கு, இன்னும் அது வந்து மறுக்கப்படும். அதே நேரத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பால் இல்லாமல் ஜீவனை நடத்த முடியுமா சொல்லுங்க? பால் இல்லாமல்
இந்த நாட்டுல வந்து குழந்தைகளுக்கு பால் அவசியம். காலையில காபி அதுக்கு நம்ம கழுவியா சார் சாப்பிட முடியும்? நீங்க பால் இல்ல. ஒரே ஒரு விஷயம் நான் அனுமதிங்களேன். சாருக்கு மாட்டு இறைச்சியின் மீது ஆர்வம் இருக்கு. மாட்டு இறைச்சி இருக்கு பாருங்க, அதுல மேல ஆர்வம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, காமகோடியன் வந்து டெய்லி காலையில வந்து ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லல. சார் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் நான் உங்க நேரத்துல நான் குடிக்கிறதில்ல கொஞ்சம். அதாவது காமகோடியன் அவர்கள் வந்து நீங்க குடிச்சே ஆகணும்னு சொல்லல. இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் 1977 பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் கூட உங்களுக்கு நினைவு இருக்கும், டாக்டருக்கு நினைவு இருக்கும். அவரே சொன்னாரு, நான் வந்து கோமியம் குடிக்க மாட்டு அந்த சிறுநீரை நான் குடிக்கிறேன் என்று சொல்லி திரு மொரார்ஜி தேசாய் அவர்களே சொன்னார் ஒரு காலத்துல. அதுல 1977. அதனால எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டா, நீங்க விரும்பினா குடிங்க, விரும்பலைன்னா போங்க, உங்களை யாரும் குடிக்க. இந்த காலகட்டத்துல சார், இந்த காலகட்டத்துல கோமியத்துல வேறு பல கிருமிகள் இருக்கு, அதனால இன்னும் நிறைய நோய் பரவும் அப்படின்னு மருத்துவர் ரவீந்திரநாத் நிறைய நோய்களை பட்டியலிடுறாரு. அதனால என்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு இருந்த பிறகும் இதை சொல்றீங்க. நான் இது குறித்து விவாதிக்கிற ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சி நம்ம சந்திக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக, ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல். பவர் பாலிடிக்ஸ் தொடர்கிறது. ஐஐடி இயக்குனர் காமகோடியின் பேச்சு சரியா இசான் தான் பயணித்துக் கொண்டிருக்கோம். சார், சில விஷயங்களை அவர் சொல்றாரு, தொட்டு இருக்கிறத நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு. மருத்துவ ரீதியில சில தவறுகள் இருந்தாலும் அதனால சில பலன்களும் பயன்களும் இருக்க தானே செய்யும். அதை நீங்க டோட்டலா அவர் ஒரு சித்தாந்தத்தை கட்டமைக்கிறதுக்காக தான் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை நீங்க தூக்கி வைக்கிறது சரி இல்லை. பயன்கள் இருந்தால் எதை வேணாலும் ஏற்றுக்கலாம். இப்போ வந்து எங்களை பொறுத்தவரை அறிவியலாளர்களுக்கு அறிவியல் என்ன பிரச்சனை? புனிதம் பாவம், புனிதம் மேலானது, புனிதம் மோசமானது அப்படிங்கிற கருத்துலாம் கிடையாது. அதனால் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்ணணும். மனிதன் வந்து எல்லாவற்றையுமே ஆராய்ச்சி பண்ணணும். எல்லாமே பருப்பொருளான உலகம் தான். எல்லாத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம், தவறு கிடையாது. யூரினே ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். யூரினை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் நம்ம எப்படி பல நோய்களை யூரின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். பசுமாட்டு யூரினை ஆராய்ச்சி பண்ணுங்க, எல்லா விலங்குடைய யூரினை ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்பதானே பசுக்கு வரக்கூடிய நோய்களை கண்டுபிடிக்க முடியும். நீங்க மாட்டிறைச்சில இல்லை, நான் சொல்லிடுறேன். அதனால வந்து ஆராய்ச்சியில் பாரபட்சம் கூடாது. நான் எதுக்காக மாட்டு இறைச்சி எல்லா இறைச்சியிலும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னால், அவங்க சொன்னால பண்டைய கால மருத்துவமுறை சொல்கிறாங்கல்ல,
சரக சந்தையில சாப்டர் 27 இந்த விலங்குடைய மாமிசம் நீங்க சொல்றீங்க மாட்டு அதையே இறைச்சில ஆராய்ச்சி எவ்வளவு பண்ணி புரதம்லாம் இருக்கு. அப்ப உங்களுக்கு அங்க உங்களுக்கு கோட்பாட்டு ரீதியான பிரச்சனை வந்து சித்தாந்தம் வந்து இடிக்குது. நீங்க வந்து கழிவுகளை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை மக்களுக்கு சொல்றீங்க. ஆனா இறைச்சியை பத்தி ஏன் பேச தனிப்பட்ட முறையில் எனக்கு இறைச்சி மேல விருப்பம் கிடையாது. ஏன்னு சொன்னா நான் வந்து வெஜிடேரியன், சைவம். அதனால அதே சமயத்துல வேத காலத்துல பாத்தீங்கன்னாக்க விரும்பி சாப்பிட்ட உணவு வந்து மாட்டு இறைச்சிங்க. இப்ப வந்து அதிதிக்குவான் இருக்கு, அதிதிக்குவா அப்படின்னு சொன்னாக்க விருந்தினர்களுக்காக பசுக்களை கொள்வோர் பேரு அதிதிக்குவா. அதிதி நீர்னு இருக்கு. அதிதி நீர்னா என்ன வார்த்தைனாக்க விருந்தினர்களுக்காக படைக்கப்படக்கூடிய அந்த பசு இருக்கு பதில், அது பேர் அதிதி நீர்னு பேரு. அதே போல மது பர்க்கங்கிற விருந்து கொடுத்துருக்காங்க. யாகங்கள்ல அஸ்வமேத யாகம் நடக்கிறப்ப கூட மது வர்க்கங்கிற விருந்து கொடுத்துருக்காங்க. மது வர்க்கம் என்ன? இருங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த அரசியல் நீங்க தெரிஞ்சுக்கணும், அவரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்ல வரேன். எதுக்காக இல்ல அன்று இல்ல ஒரு நிமிஷம் அரசியல் இருக்குது. அரசியல் இது வெறும் அறிவியல் மட்டும் இல்ல. அப்படின்னா ஒரு சிவனடியார் அவருடைய மகனை அறிவியல்ல சிவனுக்கு என்ன பண்ணி அறிவியல்ல இந்துத்துவ அரசியல் கலக்கப்படுகிறது, அறிவியல்ல ஆன்மீகம் கலக்கப்படுகிறது, அறிவியல்ல சனாதன தர்மம் திணிக்கப்படுகிறது. அங்கதான் பிரச்சனை. என்ன தேவை? அதுக்காக சொல்றேன். ஏன் சார் ஒரு காலத்துல இந்தியாவில விரும்பி உண்ணப்பட்ட உணவு சார் அது மாட்டு இறைச்சி. அதுக்கு ஏன் நீங்க தடை போட்டீங்க? அதுக்கு ஏன் தடை விதிக்கிறீங்க? இன்றைக்கு தமிழ்நாட்டுல மாட்டு இறைச்சி சாப்பிடுறாங்களே, இந்தியாவில பெரும்பான்மை மக்கள் சாப்பிடுறாங்களே. ஏன் மாட்டு இறைச்சி ஒரு காலத்துல மனித மாமிசத்தை படைச்சாங்க சொல்றாங்க. அது சரியாகிறீங்க. ஏன் சார் உதைக்கிறீங்க? நான் என்ன கேக்குறேன்னா ஒரு சிவனடியார் தோலை உரிச்சதுக்காகவே ஹரியானால 5 தலித்துகளை கல்லால் அடிச்சு கொன்னீங்க சார். ஒரு காலத்துல இருந்துச்சுன்னா அது இன்னைக்கு சரியா அப்படின்னு கேக்குறேன் சார். ஏங்க உணவு பழக்கம் உணவு முழுவதும் இருக்குங்க மாட்டு இறைச்சி சாப்பிடுறது. அதனால ஒரு காலத்துல இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அதனால இன்றைக்கும் உணவு பழக்கத்துல இருக்கு. அது உணவு பல்வேறு மக்கள் சாப்பிடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து எப்படி நீங்க சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன்னாக்க அஸ்வமேத யாகாவிலே மதுபர்க்கம் கொடுக்கப்படும். மதுபர்க்கம் என்ன? மாட்டு இறைச்சி. இருங்க சார், இத சொல்லுங்க. அவர் கேட்கட்டும். சொல்றதுனால நான் சொல்றது நீங்க கேட்றீங்க. இல்ல இல்ல தன்னுடைய மகனுடைய மாமிசத்தையே பசுமாட்டு இறைச்சியை நெய்ய போட்டு வறுத்து தேன்ல ஊற வச்சு இப்ப கொடுக்குற சாக்லேட் மாதிரி கொடுக்குறது மதுபர்க்கம். இது வழக்கத்துல இருந்துச்சா இல்லையா? ராமாயணத்துல இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அப்ப வந்து ஒரு காலத்துல விரும்பி சாப்பிட்ட உணவுக்கு நீங்க தலைவர் மக்களுடைய உண்மையிலேயே நீங்க எதிரா இருக்கீங்க. அப்ப நீங்க உண்மையிலேயே நல்ல ஆராய்ச்சி பண்றீங்கன்னாக்க நான் சொல்றேன், சிறந்த புரதம் எது? இறைச்சி தான். விலங்குடைய புரதம் தான் சிறந்த புரதம். அதெல்லாம் ஆராய்ச்சி நிறுவனமா இருக்கு. தாவர புரதங்களை விட விலங்குடைய புரதம் தான் சிறப்பானது. ஈஸியா சேரும். அதே போலவே இலக்கியங்கள் வரலாற்றுகள்ல இருக்கு, நம்ம திரும்ப பின்பற்ற மருத்துவத்துல இருக்கு சார். அது ரத்த சோகைக்கு மாட்டு இறைச்சி நல்லதுன்னு சொல்லி சரக சமிதியை சொல்லுது சார். அது உங்க அலோபதி மருத்துவம் சொல்லுதா சார்? உங்க அலோபதி மருத்துவம் சொல்லுதா? அலோபதி கிடையாது, நவீன அறிவியல் மருத்துவம். அலோபதி ஹோமியோபதி டாக்டர் ஹனிமன் சொன்னது. அந்த வேர்டை பயன்படுத்துறாரு, நவீன அறிவியல் மருத்துவம். சரி, நவீன அறிவியல் மருத்துவம் புரதத்துக்காக மாட்டு இறைச்சியை சாப்பிடுங்கன்னு சொல்லுது. இல்ல நாங்க அப்படி சொல்லல. எங்கே வந்து இந்த இறைச்சியை சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லல. ஆய்வுகள் சொல்லுது, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், என்னதானே சார் அவரும் சொல்றாரு. உணவு உரிமை அததான் அவர் சொன்னாரு, நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நாங்க எந்த உணவை சாப்பிட வேண்டும், இந்த இது வந்து புனிதமானது சாப்பிடாதுன்னு சொல்றோமா? அப்படி சொல்லல. அவர் சாப்பிடுங்கன்னு சொல்லல சார். அவர் கூட சாப்பிடுங்கன்னு சொல்ல, தனக்கு நடந்த ஒரு விஷயத்தை அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. நான் வந்து என் தந்தைக்கு என்னுடைய தந்தைக்கு கொண்டு வராரு, நான் எடுத்துக்கொண்டேன்னு கூட அவர் சொல்லல. தன்னுடைய தந்தைக்கு பின்னால உள்ள உள்நோக்கம் என்ன? பின்னால உள்ள உள்நோக்கம் என்ன? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இருக்கு, இந்துத்துவ சித்தாந்தம் இருக்கு. அதான் சொல்றாரு. நான் அததான் சொல்றேன். நீங்க அவர் பேசுறதெல்லாம் நீங்க அரசியலா பாக்குறீங்க. என்ன பசுமாட்டு ஊர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதே போல காளை மாட்டுல இருக்கு. சில ஹார்மோன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கலாம். அதே போல ஏன் வந்து பசுமாட்டு ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்றீங்க? அதே போல பெண் விலங்குகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க. அதனால வந்து ஐஐடி அரசியல் ரீதியா செயல்படுகிறது. அவரு யாரையும் குடிங்கன்னு சொல்லல, அவர் மாறிவிட்டது. யாரையும் குடிங்கனே சொல்லலையே சார். நீங்க அவருடைய பேச்சை திரிக்கிறீங்க சார். இல்ல, நீங்க கடைசில ஹிந்துத்துவா, கடைசில நீங்க ஹிந்துத்துவாங்கிற அரசியல கட்டமைக்கிற இடத்துல வந்து நிக்கிறீங்க. ஐஐடி இயக்குனர் வந்து நான் அப்பாவுக்கு கொடுத்தோம் குணமாயிடுச்சு சொல்றாருனாக்க அவர் வந்து அதை வந்து ஆத்தரைஸ் பண்றாரு. ஏற்கனவே யாரான மாதிரி சொல்லிருக்காங்க. பிரக்யா சிங் தாக்கூர்னு ஒரு எம்பி, அவங்க என்ன சொன்னாங்க? சொல்லிட்டு போட்டு சார், சொல்லிட்டு போட்டு எப்படி பண்ண முடியும்? அது அரசியல் எல்லாம் ஒரே கோஷம் தானே, எல்லாம் ஒரே சித்தாந்தவாதி தானே. அதுக்குள்ள நீங்க சேர்க்கறீங்கல்ல சார், ஒரே சித்தாந்தவாதின்னு ஒரு ஐஐடி இயக்குனரே அது மார்பா புற்றுநோய் குணமாயிடுச்சு சொன்னாங்களா இல்லையா? சொல்லுங்க. கோமியத்தை குடித்தால் நோய் எதிர்ப்பாற்றல் வரும்னு சொன்னாங்களா இல்லையா? யார் சொன்னாங்க? அதே அமைச்சர் பெருமக்கள் சொன்னாங்க. நான் ஆதாரம் வச்சிருக்கேன் சார், நீங்க எல்லா ஆதாரத்தையும் எடுத்து பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஐஐடி இயக்குனர் தன்னுடைய காய்ச்சல் இதாயிடுச்சு அப்படிங்கிறாரு. ரெண்டாவது அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா சொல்றாரு, அதுல பூஞ்சை எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு, அலர்ஜி எதிர்ப்பு இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்து வெளியில உள்ள ஸ்டடிஸ். அத வந்து மருந்தா கொடுத்தல எந்த கிளினிக்கல் ட்ரையல் இல்ல, அதை ஏற்க முடியாது. அதுக்கு இல்லன்னு மருங்க, அவர் சித்தாந்தத்தை திணிக்க வராரு அப்படி நீங்க சொல்றது தானே இங்க தப்பா இருக்கு. சித்தாந்த் நான் கேக்குறது நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் மற்றத பத்தி அவர் ஆய்வு நடத்தல?
பசுமாட்டு யூரியனுக்காக இந்த ஒன்றிய அரசு செலவு பண்ணுது. ஏன் ஐஐடியே செலவு பண்ணுது. ஏற்கனவே 100 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க பஞ்சகவியத்துக்காக. பசுமாட்டு யூரியனுக்காக செலவு பண்ணிருக்காங்க. ஏன் மற்ற விலங்குடைய யூரியனுக்காக நீங்க செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்க வைக்கிறது கவ் ஆம்புலன்ஸ் வைக்கிறீங்க. ஏன் கேட்டில் ஆம்புலன்ஸ் வைங்க? தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது கால்நடை ஆம்புலன்ஸ் உருவாக்கினாங்க. அதே வடமாநில யூபியிலே மற்ற இடத்துல என்ன பண்றது? கவ் ஆம்புலன்ஸ் உருவாக்குறீங்க. கவுக்கு யூனிவர்சிட்டி சொல்றீங்க. நம்ம நாட்டிலே தமிழ்நாட்டிலே கால்நடை பல்கலைக்கழகம் இருக்கு, கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க என்ன பண்றீங்க? அதுதான் அரசியல் சொல்றேன். ஐஐடி யாருக்கு சொந்தமானது? தமிழ்நாடு சொந்தமானதா? மத்திய அரசு சொந்தமானது. மத்திய அரசு திணிக்கிறது, மத்திய அரசு கருத்தை திணிக்கிறது. அதை வந்து கக்குறாரு. இவர் வந்து RSS சித்தாந்தவாதியா இருக்காரு. அங்க வந்து யாராலும் நிகழ்வு நடந்திருக்கு. தமிழ்ல வந்து நம்முடைய வாழ்த்து, தமிழ் வாழ்த்து, அவங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட மறுத்தாங்க. மத்திய அரசு திணிக்க பாக்குதுன்னா ஒருவேளை தேசிய மருத்துவ கவுன்சிலோ அதனுடைய ஹைரார்கி பொசிஷனோ அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா திணிக்க பாக்குறது. தேசிய மருத்துவ கவுன்சில் அவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தாது. மத்திய அரசு அறிவியல் சரி, அவங்க யாராவது இந்த அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருந்தா இவ்வளவு சீரியஸா நீங்க எடுத்துக்கலாம். சார் இருக்கு சார். மத்திய அறிவியல் ஆராய்ச்சி மையம் வந்து ஐஐடி பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண சொல்லி சார். ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பஞ்சகவியத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. பசுமாட்டு யூரியனை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், இந்தியாவில் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்க. RSS சித்தாந்தத்தை சேர்ந்த இன்டெலெக்சுவல் என்ன சொல்றாங்க? உலகத்திலே ஒரே ஒரு விலங்கு தான் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜன் வெளியிடுன்னு சொல்றாங்க. இது இந்த அறிவியல் நீங்க ஏத்துக்கிறீங்களா சொல்லுங்க. அதே போலவே கோமா பேஷண்ட்டுக்கு மந்திரத்தை 1 லட்சம் முறை ஓதினாக்க அவங்க குணமாயிரும் சொல்றாங்க. அது ஏத்துக்கிறீங்களா? RSS காரங்க சொல்றதெல்லாம் தனியா வச்சிருங்க. ஜோதிட மருத்துவத்தை ஏத்துக்கிறீங்களா? பிஜேபி அரசு தெளிவா அறிவித்து விட்டது. 2030க்குள்ள ஒரே தேசம் ஒரே மருத்துவமனை அறிவிச்சிட்டாங்க. அதை நோக்கி பயணிக்கிறாங்க அவங்க. அதனால மிக்ஸோபதியை கொண்டு வராங்க, கலப்பு மருத்துவம் கொண்டு வராங்க. ஆயுர்வேதம் வந்து இந்துத்துவ கருத்துல கலப்புறாங்க. அதுக்கு இவருடைய கருத்து எப்படி சார் உதவும்? என்னங்க அதுக்கு இவருடைய கருத்து உதவுதுங்க. எதை வந்து அவங்க புனிதப்படுத்துறாங்க, அதை வந்து நியாயப்படுத்துறாங்க இல்லையா? என்னுடைய அப்பா வந்து குடிச்சா சரியாச்சு சொன்னா என்ன அர்த்தம்? அது அப்ப மக்கள் ஏத்துக்கணும் அப்படி அந்த ஹெசிடேஷன் போக்குறாங்கல்ல. இவர் வந்து சொல்வது மக்களுக்கு எதிரானது, மக்கள் உடல்நலத்துக்கு எதிரானது. பொது சுகாதாரத்துறை கேடு வைப்பது. அதே போலவே இது வந்து மக்களுடைய உடல்நலத்துக்கு எதிரானது. பல்வேறு சார் பஞ்சகவியத்தை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க வந்து சில பண்டிகைகளை சாப்பிடணும்னு சொல்ல, நீங்க சாப்பிடுங்க, டெய்லி கூட சாப்பிடுங்க. அப்பா டெய்லி அவருக்கு வேணா 1/2 கிலோ மாட்டு சாணத்தை அனுப்ப தயார் சார். அவங்க அப்பா செஞ்சாங்கன்னு சொல்றாரு அவரு. இல்ல அவரே சொல்றாரு பண்டிகையின் பொழுது பஞ்சகவியம் உண்போன்னு சொல்றாரா இல்லையா? பஞ்சகவியம் என்ன? பசுமாட்டு சாணி, பசுமாட்டு தயிர், பசுமாட்டு நெய், பசுமாட்டு யூரின், பசுமாட்டு பால் எல்லாம் கேரள ஆயுர்வேதால எங்க இருக்கட்டு சார்? எங்க இருந்தா மூடத்தனம் சார்? ஏத்துக்க முடியாது சார். சார் உங்க கட்சி தானே சார்? கட்சி வேற, இந்த மூட நம்பிக்கை வேற சார். அங்க எதிர்த்து போராடும். சரி சார், நீங்க குறுக்கி அமெரிக்கால இருந்து போராடுது கம்யூனிஸ்ட். நான் என்ன கேக்குறேன், அமெரிக்கால வந்து டார்வின் கோட்பாட்டை ஏத்துக்கிட்டாங்களா? சரி, கோட்பாட்டை ஏத்துக்கிட்டாங்களா? அமெரிக்கா அவர் குறுக்கிட்டார். நான் வந்து எவ்வளவு அறிவியலுக்கு எதிராக இருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்கால பல பல்கலைக்கழகங்கள் டார்வின் கோட்பாட்டை ஏத்துக்கிட்டாங்க. பேசுங்க நீங்க தூத்துக்குடி செல்வம். வேற ஒண்ணு இல்ல, இவங்களுக்கு எதை எடுத்தாலும் இந்துத்துவா சனாதானம் அதுதான் வருமே தவிர இப்போ நான் வந்து சமய வேறுபாடுகளுக்குள்ள போக விரும்பல. அது வேண்டாம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து சமூகமும் அனைத்து மதங்களும் இணக்கமா இருக்கணுங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூல கொள்கை, குறிக்கோள், நோக்கம். மூல கொள்கை யாருங்க வந்து குருன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், கோல்வால்கரை ஏத்துக்கிறாங்களா இல்லையா சொல்லுங்க. ஏத்துக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவ மதத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்க, முஸ்லிம்களை பத்தி என்ன சொல்லிருக்காங்க, கம்யூனிஸ்ட் பத்தி என்ன சொல்லிருக்கான்னு சொல்லுங்க. எல்லா சர்வ சமயத்தையும் சம பாக்குறேன்னு சொல்றீங்க. இந்தியாவில இந்து ராஷ்டிர படைக்கணும் சொல்றீங்களா இல்லையா சொல்லுங்க. இந்து ராஷ்டிரம் என்னன்னு சொல்லுங்க. இந்து ராஷ்டிரம் என்னன்னு சொல்லுங்க சார். முஸ்லிம் ராஷ்டிரம் சொல்லுங்க. நீங்க எல்லா சமயம் ஒண்ணு சொன்னாங்க. முஸ்லிம் ராஷ்டிரம் பத்தி சொல்லுங்க. அவருக்கு பேசுங்க அனுமதிங்க ரவீந்திரநாத். அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்துல 7-8 பிரிவுகள் இருக்கு. ரோமன் கத்தோலிக்க நான் ஒரு நிமிஷம் ரோமன் கத்தோலிக்க பிரிவு எல்லாமே இருக்கு. அதுல ஒரு பிரிவு பெண்டிகாஸ்ட் இருக்காங்க. அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நோய் வந்துருச்சுன்னு சொன்னா பிரார்த்தனை மட்டும்தான் பண்ணுவாங்க. எங்க மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க, எந்த மருந்துகளை எடுத்துக்கிட மாட்டாங்க. அதே அவங்க பிரார்த்தனை மட்டும்தான் பண்ணுவாங்க. ஒண்ணு அது அவங்களுடைய நம்பிக்கை, விட்டுருங்க. இன்னொன்னு, இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கிராமத்துல தீர்ப்பிடிச்சிட்டு அப்படி சொன்னா பள்ளிவாசல்ல போய் ஓதி தண்ணி கோமியத்துக்கு இதுக்கெல்லாம் ஏன் கனெக்ட் பண்றீங்க? நீங்க இந்துத்துவாவை திணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க.
சார் இதையும் நீங்க அவர் கவனத்துக்கு யாரு டாக்டர் ரவீந்திரநாத் சார் கவனத்துக்கு இதையும் கொண்டு அந்த காலத்துல பார்ப்பது என்ன பண்ணுச்சு தெரியும். ஹர்ஷங்கிற மாபெரும் அரசர் அவருடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தீய சக்தினால வந்து சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கை காலெல்லாம் வெட்டிட்டாங்க சார் அவையில அமைச்சர் உள்ளவங்களா. இது எப்படிப்பட்ட மோசமான நம்பிக்கை. ஹர்ஷனுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மன்னர் ஹர்ஷனுடைய அவையில இருந்தவங்களா தங்களுடைய கை காலெல்லாம் வெட்டிட்டாங்களா சொல்லுங்க. சரி, ஆக்கிரமிப்பு பண்ணாதீங்க சார். அதாவது அரசியல்லயே ஆக்கிரமிப்பு, மதத்துல ஆக்கிரமிப்பு, சமூக சமத்துவத்துல ஆக்கிரமிப்பு, எல்லாத்துலயும் ஆக்கிரமிப்பு பண்றதுனாலதான் உங்க சமத்துவம் இங்கே வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இங்கே வந்து மக்கள் வந்து இப்ப இன்னைக்கு எல்லா மதங்களும் அவரவர் உரிமைகள், அது ஆலயங்களில் 6 கால பூஜை நடக்க வேண்டும், மசூதிகளிலே தொழுகை நடக்க வேண்டும், கிறிஸ்தவ தேவாலயங்களிலே மணி ஓசை ஒலிக்க வேண்டும் என்கிற அந்த கோணத்துல போய்கிட்டு இருக்கும் போது நீங்க தேவையில்லாம இந்துத்துவா உங்களுக்கு இந்துக்களை பார்த்தா பயமா இருக்கு. உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கிற பயம், நீங்கள் நாளும் பொழுதும் தேய்ந்து கொண்டே வருகிறீர்கள், நாங்கள் வளர்ந்து கொண்டே வருகிறோம். இந்த பயம் அவர் கேட்கிறார், நீங்க இந்துத்துவாவை திணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களை ஐஐடி இயக்குனர் மூலமா கொண்டு வாரீங்க. ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, இந்த இவங்கெல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயம் நானும் கேட்கிறேன் சார். மருத்துவ ரீதியில இவ்வளவு சொல்லக்கூடியவங்க மருத்துவ ரீதியில ஒரு இதா இதுல இந்த மருத்துவ குணம் இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தா எவ்வளவோ ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்களா சார். சொல்றாரு கோமியத்துக்கு பல ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டா போதுமே, பிரச்சனை முடிஞ்சுதே சார். வந்து இப்போ டிபேட் வந்துருச்சு, இப்போ விவாதத்துக்கு வந்துட்டு பொது தளத்துக்கு வந்தாச்சு. இனி வந்து பப்ளிக் டொமைனுக்கு வந்த பிறகு அதுலயும் குறிப்பாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியுடைய தமிழ்நாடு டைரக்டர் வந்து பேசிட்டாரு. அப்ப இனிமேல் வந்து இந்த வந்து எல்லா ஆராய்ச்சி முடிவுகளும் கருத்துக்களும் முரண் கருத்துக்களும் எதிர்கருத்துக்களும் வந்து சமூக தளத்துல வந்து விவாதிக்கப்படும் நாளும் ஆளும் பொழுது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, டாக்டர் ரவீந்திரநாத் சார் வந்து கோவப்பட வேண்டியதில்லை, ஆத்திரப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா அவங்களுடைய இயலாமையை காண்பிப்பதற்காக ஆத்திரப்பட வேண்டாம். ஏன்னா ஐஐடி டைரக்டர் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க அப்பாவுக்கு கொடுத்த குணமாயிட்டுன்னு சொல்றாரு ஒரு ஐஐடி டைரக்டர். நீங்க உங்க அப்பாவுக்கு கொடுங்க குணமாயிரும்னு அவர் சொல்லல. அதே உங்க அப்பாவுக்கு நீங்க கொடுங்க குணமாயிரும் நோயின்னு சொல்லல. எங்க அப்பாவுக்கு நான் கொடுத்தேன் குணமாயிடுச்சு. நானும் அந்த பஞ்சகாவியத்தை நான் வந்து அத சாரே சொன்னாரு, நீங்க பஞ்ச காவியம் என்கிற 5 வகையான மாட்டினுடைய 5 வகையான பொருட்களை இன்றைக்கு நாம பயன்படுத்துறோம். எதுக்கு பயன்படுத்துறோம்? எது பாலை பயன்படுத்துறாங்களா இல்லையா சார் பயன்படுத்துறாரா இல்லையா, பயன்படுத்துறாரா இல்லையா, வெண்ணெய் நெய்ய பயன்படுத்துறாரா இல்லையான்னு கேளுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து பயன்படுத்துவதும் ஏற்பதும் மறுப்பதும் அவரவருக்குள்ள உரிமை. நாங்க என்ன சொல்றோம், பசு வந்து கோமாதா எங்கள் குலமாதான்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. நீங்க கோமாதாவா அதாவது நாங்க பசுவை நாங்கள் தெய்வமாக வழிபடுகிறோம். மாடு ஏறு தழுவுதல் என்கிற முறை இருக்கு. அதுக்காக மாட்டேன் பசுவாய் தெய்வமா வழிபடுறதுனாலதான் அதனுடைய கோமியத்தை நீங்க புனிதமாக கட்டமைக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் மறைந்து இருக்கிறது இல்ல சார். பசு என்பது எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளில் ஒருவர், குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர். ஏன்னு கேட்டீங்கன்னா மாடு வந்து வழிபாட்டோ மரபு ரீதியா கோலம் போடுறதோ சாணி முழுகிறதோ தவறு இல்ல. ஆனால் அது எந்த அறிவியல் பூர்வமா நீங்க நிரூபிக்கிறீங்க அப்படிங்கறத இங்க பிரதான கேள்வி. நீங்க அவர் ஐஐடி டைரக்டர் வந்து காமகோடியன் வந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, அமெரிக்கன் ரிசர்ச் வந்து இவங்களுக்கு தேவைன்னா சீனாவை பிடிப்பாங்க. யாரு ரவீந்திரநாத் சார் வந்து சீனால ஒண்ணு சொல்லிட்டா சரின்னு சொல்லுவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கால அங்கேயே தப்பு சொல்லுவாங்க, யுஎஸ்ல சொல்றது தப்புங்கறாங்க. அமெரிக்க ரிசர்ச் கேரளால சொன்னாலும் அது தவறுதான் அப்படின்னு தான் அவர் நரேட் பண்றாரு. நான் அதைத்தான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு வேற ஒண்ணு இல்ல சார். உடனே வந்து ஜாதிப்பாங்க, உடனே மதம் பாங்க, உடனே சமத்துவம். அறிவியல் பூர்வமா தவறான விஷயத்தை சொல்லாதீங்க. தொடர்ந்து இன்னைக்கு சார் ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு சமத்துவம் ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் கிடையாது சார். எல்லோரும் அண்ணன் தம்பி, எல்லோருமே வந்து அவரவர் வழிபாட்டு முறைகள் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க 1-2 பேரு எது
இவங்க திமுகவோட சேர்ந்ததுனால, திராவிடர் கழகத்தோட சேர்ந்ததுனால இவங்களுக்கு இந்த வாடை அடிச்சுட்டு இவங்களுக்கு அந்த நோய் பிடிச்சதுனாலதான் இவங்க எதுக்கு எடுத்தாலும் சமத்துவம், எதுக்கு எடுத்தாலும் ஜாதி, எதுக்கு எடுத்தாலும் அங்கே தலித்தை கொண்டு பேச ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம். தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான் ஸ்டாப் 100 தினமும் காலை 8. பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஐஐடி இயக்குனர் காமகோடியின் பேச்சு சரியா என்ற கோணத்தில் திரு ரவீந்திரநாத், நீங்க கோமியம் தவறுங்கிறீங்க, பஞ்சகவியம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படிங்கிறீங்க. இது தமிழ்நாடு, கேரளா எல்லா பகுதியும் விற்பனை செய்யும். யாருமே தடை அப்படின்னு ஒன்று சொல்லவே இல்லையே சார். இதுல தவறு இருக்கு, இதை நோயை பரப்பு அப்படின்னா மருத்துவ கவுன்சில்ஸ், தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலோ தேசிய மருத்துவ கவுன்சிலோ தடை செஞ்சிருக்கலாமே. இல்ல, இந்திய மருத்துவ ஆணையம் எங்கேயுமே கோமியத்தை குடிக்கலாம் சொல்லல. சரி, அதே போலவே பஞ்சகவியம் இதுக்கு மருந்து அப்படின்னு அவங்க சொல்லல. நவீன அறிவியல் மருத்துவம் சொல்லல. ஆனா அதே சமயத்தில் இன்றைக்கு அது பரப்பப்படுகிறதுன்னு சொன்னா அதை தடை செய்ய வேண்டிய பொறுப்பு, அதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசு இருக்கு. ஆனா ஒன்றிய அரசே ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் செய்யறது, அது சித்தாந்தம் இருக்கு, அதை ஆதரிக்குது, அவங்களே ப்ரொமோட் பண்றாங்க. அதுக்கடுத்து அவர் பேசின திரும்ப திரும்ப சொல்றாரு, ஏதோ இந்து மதத்து விரோதி மாதிரி. நான் இந்து மதத்து விரோதி கிடையாது, நானே ஒரு இந்து தான். சனாதன தர்மத்தை எதிர்ப்பது வேறு, இந்து மதத்தை எதிர்ப்பது வேறு. இந்து மதம் வேறு, சனாதன தர்மம் வேறு. நாங்கள் சனாதன. ஏதாவது ஒரு மாநில அரசு பஞ்சகவியத்தை எதிர்க்குதா? இல்ல அங்குள்ள மருத்துவ கவுன்சில்ஸ் ஏதோ ஒரு மருத்துவத்துறை எதிர்த்து இருக்கிறதா? தமிழ்நாடு அரசு பஞ்சகவியத்தை பத்தி என்ன சொல்லிருக்கு சொல்லுங்க, சாப்பிட சொல்லிருக்கா? இல்ல சொல்லுங்க. அதனால தமிழ்நாடு அரசு பஞ்சகவியத்தை ப்ரொமோட் பண்ணல, பசுமாட்டு யூரின் ஒண்ணு அவங்க ப்ரொமோட் பண்ணல. அதனால நீங்க உடனே அந்த மாநிலம் எதிர்த்துருக்கா, இந்த மாநிலம் எதிர்த்து. தமிழ்நாட்டுக்குள்ள விற்பனையில இருக்கா பஞ்சகவியம்? விற்பனையில இருக்கா எங்க? தமிழ்நாடு தெரியல எனக்கு. ஆனா பஞ்சகவியம்னு சொல்லக்கூடிய உரமா பயன்படுத்த தவறு கிடையாது. விவசாயிகள் உரமா பயன்படுத்துறாங்க, அது இயற்கை உரம் சொல்லி அவங்க பயன்படுத்துறாங்க. பஞ்சகவியம் எல்லாம் விற்பனையில இல்ல. பஞ்சகவியத்தை சாப்பிடலாம்னு சொல்றாங்களா, அங்கேதான் பிரச்சனை வருது. நான் தடை பண்ணுங்கன்னு சொல்லல. அது அதாவது எப்படி ஆதி காலத்துல மனிதர்களுக்குன்னு மருத்துவ முறை இருந்துச்சோ அதே மாதிரி விலங்குகளுக்கு மருத்துவ முறை, விவசாய முறை எல்லாம் வளர்ந்து வந்திருக்கு. அப்ப பஞ்சகவியம் உரம் முறையா வந்திருக்கு, அதுல மாற்றுக்கிறது. பஞ்சகவிய நெய் எல்லாம் இருக்கு சார். பஞ்சகவி நெய் வேற சார். பஞ்சகவினா என்ன? கலப்பு, எல்லாத்தையும் சேர்ந்து கலக்குறது. பசு நெய், பசுமாட்டு யூரின், மாட்டு சாணம், பால், தயிர் எல்லாத்தையும் சேர்ந்து கலக்குறது பஞ்சகவியம். அது ஒன்னா சேர்க்கிறது, தனித்தனியா உள்ளது இல்ல. இது எல்லாத்தையும் சேர்ந்த கலக்கு, இது பேர் தான் பஞ்சகவியம். அதுல யூரின் கண்டென்ட் வருது இல்ல? யூரின் வருது, பசுமாட்டு சாணி வருது, அதனால சாப்பிடாதீங்க நம்ம சொல்றோம். அவர் பஞ்சகவியத்தை நான் பண்டிகை காலங்களில் உண்போன்னு சொல்றாரு. நீங்க உண்ணுங்க வேண்டாங்கல்ல, அதையே மக்கள்கிட்ட நாங்கள் உண்றோங்கிற மாதிரி ஒரு ஐஐடியுடைய இயக்குனர் சொல்றாரு. அப்ப இயக்குனர் சொல்லிட்டு என்ன சாதாரண பாமர மக்கள் நினைப்பாங்க, மிகப்பெரிய சயின்டிஸ்டே அவரே சொல்லாதான்னு நினைப்பாங்க. அது அப்ப பஞ்சகவியத்தால் வரக்கூடிய பாதிப்பு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. பசுமாட்டு சாணியால் வரக்கூடிய சொன்னேன் ஏராளம் நோய். நான் அவருக்கே சொன்னேன், காமகோடிக்கே நாடா புழு தொற்று வரும். பசுமாட்டு சாணி மூலமா நாடா புழு தொற்று வரும். நாடா புழுக்கள் இல்ல அவர் சொன்ன 3 விஷயம் மக்களும் பாக்குறாங்க, சொல்ல விட்டுருங்க. அந்த நாடா புழுக்கள் சின்ன சின்னதா இதாகி அது போய் மூளையில கூடு கட்டும். அந்த மாதிரி கூடு கட்டினா அது பேர் சிஸ்டிக் சர்க்கோசிஸ் பேரு. அது வந்துச்சுன்னா தீராத வலிப்பு நோய் வரும், லைஃப் லாங் வலிப்பு நோய் இருக்கும். அப்ப எப்படிப்பட்ட மோசமான நோய் பசுமாட்டு சாணி மூலமா வருது? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?
அப்ப பஞ்ச வைத்தியம் மூலமா அது வரும். அது வந்து எப்படி பசும்பால்ல பச்சை பசும்பால்ல டிபி வரும் சார், பச்சை பசும்பால்ல டைஃபாய்டு வரும் சார். அதனால தான் வந்து பாஸ்டரைசேஷன் பண்றோம், அதனால காய்ச்சி குடிங்கன்னு சொல்றோம். எங்கேயாச்சும் நம்ம டாக்டர்ஸ் வந்து பசும்பால் அப்படியே குடிங்கன்னு சொல்றோமா? இல்ல, ஏன்னா அதனாலே நோய்கள் பரவும். பசுமாட்டு கூட பல்வேறு நோய்கள் பசும்பால் மூலமா பரவுறது வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து பசும்பால் புனிதமானது அப்படி நம்ம சொல்லல. பசும்பால் அவசியம், பால் எல்லாத்துக்கும் அவசியம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எப்படி உண்மை நம்ம சொல்றோமா இல்லையா? அப்ப பஞ்ச வைத்தியம் நீங்க வந்து காய்ச்சிய பாலையை குடிக்கிறீங்க நீங்க. அப்ப வந்து எனக்கு பசும்பால் அப்போ யூரினை ப்ரொசீஜர் பண்ணி சாப்பிட்டா தப்பு கிடையாது. எது யூரினை மாட்டினுடைய கோமியத்தை அப்ப நான் சொல்லல பண்ணி இல்ல அப்ப நான் சொல்லல. பசுமால் சார் மருத்துவ குணமே இல்லாத வந்து நான் ஏன் குடிக்கணும்னு சொல்றேன், நான் ஏன் குடிக்கணும்னு சொல்றேன்? அது தவறு. அது அந்த மாதிரி கருத்தெல்லாம் கொண்டு போகாதீங்க, திரிக்க கூடாது. அதுக்கடுத்து நான் என்ன சொல்றேன்னாக்க, இன்றைக்கு நான் பசும் பால் உள்ளது சொன்னேன். ஏராளமான ஆராய்ச்சி நடக்குது சார். பால் நல்லதா தயிர் நல்லதா என்ற ஆராய்ச்சி நடக்குது. பாலை விட தயிர்ல வந்து நியூட்ரிஷன் வேல்யூலாம் அதிகமா இருக்குன்னு சொல்லி அதை பத்தி ஐஐடி ஆராய்ச்சி பண்ணிட்டுமே. பால் நல்லதா தயிர் நல்லதா ஆராய்ச்சி பண்ணுங்க. என்னங்க சார்? பால் இல்லன்னா தயிர் இல்ல சார். பால் இல்லன்னா தயிர். நீங்க பேசுறது தலையில இல்ல என்ன சார் பேசும். அதனால செல்வா சார் இருங்க, நீங்களே திராவிட இயக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. திடீர்னு பிஜேபி வந்ததுனால உங்களுக்கு பிஜேபியோட கொள்கையில நீங்க சரியா படிக்கல நினைக்கிறேன். இல்ல அவர் பண்பாட்டு ரீதியா உங்க ஊர்ல என்ன கடைபிடிச்சிட்டு இருக்காங்கறத தூத்துக்குடி செல்வம் சொல்றாரு. செல்வா சார் வந்து திராவிட இயக்கத்துல ஊறி வந்தவர், ஏதோ இதுல பிஜேபி போய் சேர்ந்திருக்காரு. இந்த பிஜேபி பத்தி முழுமையா படிக்கல, ஆர்எஸ்எஸ் பத்தி நல்லா தெரிஞ்சு நீங்க வந்து பேச மாட்டீங்க. நீங்க தேவையில்லாம இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து பொது உடைமை இயக்கங்கள் வந்து தேவையில்லாம திராவிடத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க, இன்றைக்கு வந்து இது ஒரு அரசியல் பிரச்சனையா மாற்றப்படுதுங்கிறது தான். அதனால அரசியல் உள்நோக்கம் இருக்குங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்ல விரும்புறோம். அதனால நாங்க வந்து மக்களுக்கு என்ன சொல்றோம்னாக்க, இன்றைக்குள்ள ஒன்றிய அரசாங்கம் இந்தியாவில் ஒரு புதிய வகையான மருத்துவ முறையை உருவாக்க விரும்புகிறது. என்னோட ஒரே ஒரு சந்தேகம், நவீன அறிவியல் தவறுன்னு சொல்றோம். ஆனா யாரோ ஒருத்தர் ஆத்தென்டிகேட்டரா இது சாப்பிடாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு மாநில ஆராய்ச்சி இருக்கு, ஆராய்ச்சி முடிவுல சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ஹெல்த் ஹசார்ட் ஆஃப் கவ் யூரின் சொல்லி ஆராய்ச்சி முடிவுல வந்திருக்கு. சரி, அதுல மக்கள்கிட்ட உங்க மாதிரி தொலைக்காட்சி விவாதம் பண்ணுங்க சார். அந்த ஆராய்ச்சி காமகோடி அவர்கள் சொன்னதை வந்து பெரிய செய்தியா எல்லாரும் போடுறீங்க. ஆனா அதே சமயத்துல மிக சிரமப்பட்டு மருத்துவ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பசுமாட்டு யூரினால் வரக்கூடிய பாதிப்புகளை பத்தி ஒரு ஆர்டிகல் வெளியிட்டா எத்தனை செய்தித்தாள்ல வருது? நீங்க டாக்டர் எத்தனை ஊடகங்கள் வருது சொல்லுங்க? ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய அடிப்படை என்ன சார்? எதுல இருந்து எடுக்கிறாங்க? ஹோமியோபதி மருத்துவத்தின் அடிப்படை என்பது அடிப்படை அறிவியலுக்கு எதிரானது. அதாவது மருத்துவ முறையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜெர்மன்ல இருந்து உலக நாடுகளை ஏற்றுக்கொண்டு மருத்துவத்துல சேர்த்திருக்காங்க. இருங்க, எந்த நாட்டுல இருந்து பரவினா என்ன, எந்த நாட்டுல ஹோமியோபதி என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதாவது ஹோமியோபதி வந்து நேரடியாக நவீன அறிவியல் மருத்துவத்துக்கு எதிரானது. என்ன மருத்துவத்தை வீரியப்படுத்துவது, அதாவது எது ஒரு நோயை பேசிக் கண்டென்ட் என்னன்னு அதுக்குள்ள நீங்க போக தவறுறீங்க. இல்ல தவறல, அதை பத்தி பேசினா விவாதம் வேற மாதிரி போகும். அது ஹோமியோபதி எதிரான வரும். அந்த விவாதம் இப்ப அவசியம் இல்லை. நம்ம வந்து காமகோடி பத்தி பேசணும். அதாவது ஆட்டுப்பால் அடிப்படையா வச்சுதான் ஹோமியோபதி என்ன ஆகுது? எதை பத்தி? மாடுகளுடைய பால் ஆட்டுப்பால் அடிப்படையா வச்சுதான் சார். அப்படி இல்ல. சரி, அப்ப எப்படி சொல்லுங்க? வந்து என்னன்னாக்க, ஒரு மருந்தை வீரியமாக்கணும்னா மேலும் மேலும் டைலூட் பண்ணணும். டைலூட் பண்றது மூலம் வீரியமாகும். நோய் வந்து என்ன சிம்டத்தை உருவாக்குதோ அதே மாதிரி சிம்டத்தை உருவாக்கக்கூடியதை மருந்தா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்றாங்க. அதனால இது எல்லாமே அறிவியல் புறம்பானது. ஆட்டுப்பால்ல சில கண்டென்ட் கிரியேட் இருங்க சார், நான் அதே பாலுக்கு வரேன். ஹோமியோபதி பால்னு சொல்றீங்களே, நான் பாலுக்கு வரேன். அது என்ன சொல்லுது? ஒரு மருந்தை வீரியப்படுத்தினா மேலும் மேலும் டைலூட் பண்ணும். அதிகமா டைலூட் பண்ண மருந்தோட வீரியம் அதுன்னு சொல்றீங்க. இப்ப நான் ஒரு கப் பால் குடிக்கிறேன். இது வந்து ஒரு கப் பாலா குடிக்காத, அது போல 1000 லிட்டர் தண்ணியை கலந்து அதுல இருந்து ஒரு கப் எடுத்து குடி. அது வீரியமானதான் ஏத்துக்க முடியுமா? அது குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமா? அதை தான் ஹோமியோபதி சொல்லுது. அதே மாதிரி நோய்க்கு என்ன வெளிப்பாடு இருக்கிறதோ, என்ன குணங்கள் இருக்கிறதோ, என்ன சிம்டம் வருதோ அதையே உருவாக்கக்கூடியதை நீ மருந்தா பயன்படுத்த சொல்லு. அதை எப்படி ஏத்துக்க முடியும்? கேள்வி கேட்டீங்களே, சொல்லுறேன். காலராக்கு தனித்தனியா வயிற்றுப்போக்கு போகுது. அப்ப ஆர்சனிக் ஒரு மருந்து இருக்கு இல்லையா, ஆர்சனிக் பாய்சன்லையும் தனித்தனியா வயிற்றுப்போக்கு போகும். காலராவுக்கு ஆர்சனிக் மருந்தை கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. அதனால வந்து அந்த பேசிக்கான அதோடைய ஐடியாலஜி சித்தாந்தமே தவறு. ஹோமியோபதி சித்தாந்தமே தவறு. அது விவாத பொருள் அல்ல இன்னைக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ குணம் என்பது அறிவியலுக்கு புறம்பானது. அது மூட நம்பிக்கை, முக்கியமான மருத்துவமா உருவாக்க வேண்டியது அரசுடைய கடமைன்னு நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுது. ஆனா மத்திய அரசுகிட்ட ஊதியம் வாங்கிட்டு மத்திய அரசு நிறுவனத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அறிவியலுக்கு புறமான கருத்தை பரப்புறார், மூட நம்பிக்கையை பரப்புறார். அது வந்து அரசு சட்டத்துக்கு புறமானதா இல்லையா?
அதை கடுமையாக கண்டிக்கணுமா இல்லையா? அவர் பதவி வைக்கவே தகுதி இல்லை, அவர் உடனே பணி நீக்கம் செய்யணுங்கிறதான். பல நாடுகள் இருக்கு. இவர் வந்து பஞ்சக வைத்திய பண்டிகை காலத்துல உண்டோன்னு சொல்லிட்டு அது மருத்துவ குணம் மிக்கது சொல்றப்ப சாதாரண கிராமப்புற மக்கள் சாதாரண பசுமாட்டு சாணி எடுத்து சாப்பிடறான்னு வச்சுங்க, இல்ல பசுமாட்டு குடிக்கிறா வச்சுங்க, அதனால வரக்கூடிய பொது சுகாதாரத்துறை கேடு இருக்கு இல்லையா, அவங்க உடல்நல கேடு இருக்கு இல்லையா, அது யார் பொறுப்பேற்பது? அப்ப அறிவியல் ஒரு பக்கம் வந்து அறிவியல் கருத்துக்களை பரப்புறது போராடுது, இன்னொரு பக்கம் ஒரு ஐஐடியுடைய இயக்குனர் அறிவியல் பிரமாண கருத்தை மக்களுக்கு எதிரானதா இல்லையா? மக்களுக்கு எதிராக பேசுறாரு, தமிழ்நாடு மக்கள் மூட நம்பிக்கை பரப்புறாரு, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, சரி, இங்க இருந்து தமிழ் மருத்துவம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் ப்ரோமோட் பண்ற மாதிரி தமிழ்நாடு அரசு என்னதான் செஞ்சிருக்கு? அதாவது தமிழ்நாடு அரசு வந்து சித்த மருத்துவத்தை ப்ரோமோட் பண்ணுது, அது வந்து மாற்று கருத்து கிடையாது, அது செய்யறாங்க இல்லையா? சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க இல்லையா தாம்பரத்துல ஒன்றிய அரசோட சேர்ந்து, அதெல்லாம் அவங்க செய்யதான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எங்களை மாற்று கருத்து இருக்கு, அது விஷயம். தூத்துக்குடி செல்வம் சார், ஒண்ணு இவங்கிட்ட அடிப்படையிலேயே சித்தாந்த முரண் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கேட்டா இப்போ ஏற்றுக்கொண்டிருக்காங்க சார், தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன சித்தாந்த முரண்? என்ன இல்ல என்ன கேளுங்க. அதாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப ஐஐடி இயக்குனர் உன்னை சொல்லிட்டாரு, அதனால அவரை பதவி நீக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஐஐடி இயக்குனர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லி இருக்கிறாரே தவிர டாக்டர் ரவீந்திரநாத் சார் அவர்கள் வந்து கண்டிப்பா நீங்களே சொல்றீங்க அமெரிக்காவில ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க சொல்றாருல, அது எப்படி சொல்றாரு அவரு? பல அறிவியல் பத்திரிகைகள் அவங்க அப்பாவுக்கு கோமியத்தை குடிச்சாங்க, 15 நிமிஷத்துல காய்ச்சல் கூட வச்சா எப்படி ஏத்துக்க முடியாது? என்ன காய்ச்சல் சொன்னாரு அவரு? டைபாய்டா? அவர் என்ன காய்ச்சல் சொல்லுங்க, என்ன காய்ச்சல் கோமியத்தை குணமாச்சு சொல்லுங்க சார். என்ன நியாயம் இதை சொல்லுங்க. அவர் பேசுறது வந்து இல்ல அவர் பேசுறது உண்மைக்கு மாறானது, அவங்க அப்பா கதை கட்டி விடுறாரு, அப்பா கொடுத்தா கதை கட்டி விடுறாரு. நான் சொல்றேன், உண்மையான ஒரு விஞ்ஞானியா இருந்தா அப்பாவுக்கு இந்த டைபாய்டு வந்துச்சு அல்லது எங்க அப்பாவுக்கு இந்த காய்ச்சல் வந்துச்சு, அதை குணப்படுத்தணும். நான் சேலஞ்ச் பண்றேன், டெங்கு காய்ச்சலுக்கு நீங்க கோமியத்தை கொடுத்து 15 நிமிஷம் குணப்படுத்துங்க பாப்பா. ஐஐடி இயக்குனர் ஏற்றுக்கொள்வாரா? அதை சொல்ல தயாரா ஐஐடி இயக்குனரே? நான் கேக்குறேன், சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், என்ன அனுமதிங்க சார். அதாவது இன்னைக்கு நீங்க பேசுற சமத்துவம், முற்போக்கு அதெல்லாம் பேசுறீங்கல்ல, இந்த இதுல ஒரு நிமிஷம் ஏதாவது ஒரு அரசு விழாக்கள்ல நெய்யை ஊற்றி விளக்கு வைத்து திரி போட்டு அதுல விளக்கை ஏற்றி அதை வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு நிகழ்ச்சிகள்ல கொண்டாடுறாங்களா? விளக்கேற்றது வேற, அரசு நிகழ்ச்சியில எந்த விதமான மத சடங்குகளையும் கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்லி அதை மீது நடக்கணும், அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். அரசு அலுவலகங்களை எந்த விதமான கடற்பட கூடாது, சடங்குகள் இருக்கக்கூடாது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கு சார். அதை மீற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டு அரசு அதாவது நீங்க அபிஷேகம் செய்வதையோ நீங்க விளக்குக்கு பயன்படுத்துறது கூட பிரச்சனை இல்லை, நீங்க உட்கொள்றத பத்தி பேசுறீங்க, இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுதான் அவர் கேள்வி எழுப்புறாரு. கோபாலகிருஷ்ணன் சார், உங்க யாரையும் சாப்பிட சொல்லல, நாங்க நான் சாப்பிட்டேன் எனக்கு சரியாயிட்டுன்னு சொல்றேன். செல்வம் சார், நீங்க கோமியம் குடிப்பீங்களா சார்? சொல்லுங்க சார். சொல்றாரு, நீங்க கோமியம் குடிப்பீங்களா? நீங்க நம்புறீங்களா சார்? கோமியம் குடிச்சா காய்ச்சல் வர நீங்க நம்புறீங்களா சார்? காய்ச்சல் நீங்க நம்புறீங்களா சார்? செல்வம் சார், பதில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த கேள்வி, உங்களுக்கு காய்ச்சல் வருது, கோமியத்தை குடித்து இத குடிங்க, 15 நிமிஷம் காய்ச்சல் சரியாயினா நீங்க குடிக்க தயாரான்னு சொல்லுங்க சார். ஏத்துக்கிறேன் சார். உங்களுக்கு காய்ச்சல் வந்து நான் கோமியம் குடித்தா 15 நிமிஷம் குணமான்னு சொன்னா நீங்க குடிக்க தயாரா? சார் ஒரே நிமிஷம், சொல்லுங்க வேண்டாம், குதர்க்கவாத வேண்டாம். நான் என்ன சொல்றேன், சொல்லுங்க. நான் பயன்படுத்துற அவசியம் ஏற்பட்டால் எனக்கு நம்பிக்கை ஏற்படும் பொழுது நான் அதை பயன்படுத்துவேன், அது என்னுடைய உரிமை. உங்களை பயன்படுத்துறதுக்கு நாங்க கட்டாயப்படுத்துறேன். ஐஐடி இயக்குனர் வந்து அவர் தனக்கு ஏற்பட்ட சார் நம்பிக்கையோட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் சொல்லிட்டாரு அவங்க அப்பா குணமா இருக்கு, எனவே அடுத்த முறை காய்ச்சல் வந்தா நானும் கோமியம் குடிப்பேன் நீங்க சொல்லல பாருங்க. இல்ல அவர் என்ன சொல்றாரு சொல்லல சார், தான் அருந்தனைன்னு சொல்லலையே சார். ஐஐடி இயக்குனர் அவங்க அப்பாக்கு ஒரு காலத்துல நடந்துச்சுங்கறாரு. எதுக்காக சொல்றாரு தான் முக்கியம்.
அது எதுக்காக பப்ளிக் சொல்றாரு? சொன்ன பிறகு பப்ளிக்ங்கிறது அவருடைய நிகழ்ச்சியில சொல்றாரு. இல்ல சார், பப்ளிக்ல வந்து ஐஐடில அவர் பேசல சார். ஒரு ஐஐடி மாணவர்களிடத்துல அவர் பேசல. ஒரு ஐஐடி கான்ஃபரன்ஸ்ல பேசல சார். அது தப்புன்னு சொல்றேன். ரிசர்ச் கான்ஃபரன்ஸ்ல பேசல சார். இல்ல வர பேச தப்பு சார். அறிவியல் பூர்வமா பேச தப்பு சார். அது மட்டும் இல்ல, அது நியாயப்படுத்த ஆய்வு முடிவுகள் இருக்கிற தகவல் தொலைக்காட்சி தகவல் சொல்லி சொல்றாங்க இல்லையா? அப்ப வந்து அது தவறு உணரல, நியாயப்படுத்துறாரு. சரி, முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் ஆட்சி அதிகார குடி உயர, வரப்புயர நெல் உயரும், அதாவது நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மன்னன் வழிகாட்டக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற விஷயம் தான் சார். நீங்க ஆதரிக்கிறவர்கள் நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கிளியர் பண்ணிக்கலாம் சார். ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி அதற்கான தரவுகள், அது ஒரு உயர் பதவியில இருக்கவங்க பேசும்போது, ஏற்கனவே ஒரு எம்பி பேசுறாங்க கொரோனா காலத்துல, ஒரு அமைச்சர் பேசுறாங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விமர்சனத்தை சந்திச்சுது. சோ இந்த மாதிரியான பின்னணி இருக்கிற போது இப்படி பேசுறதுக்கான கோரிலேட் பண்ண வேண்டிய தேவை உருவாகுது. நெறியாளர் சார், இவங்க எந்த கட்டத்திலையும் இவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கள்ளக்குறிச்சி மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவன் தனித்தார்தான் இவங்க பேச மாட்டாங்க. ஆனா எங்கேயோ ஒரு தனி செத்து போனா பேசுவாங்க. அதே நேரத்துல முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு வீட்டுல அவங்க கோவில் குளத்துக்கு போய் பூஜை புனஸ்காரம் செய்து, இன்னும் சொல்ல போனா பூஜை நடத்தி, தனிப்பட்ட விஷயம் சார். நீங்களும் கோமாதான்னு சொன்னீங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய மாதா அதே மாதிரி RSS மாதாவா இருக்கட்டும் சார், தப்பு இல்ல சார். ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை இருக்கு சார். இதே சுவாமி விவேகானந்தர் பசு பாதுகாப்பு இயக்கத்தினது பசுவை பாதுகாப்புக்காக நிதி கேட்டு போறப்ப, உதவி கேட்டு போறப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த இவங்களை பார்த்து, ஆம் பசு நம்ம அன்னை என்பதை நான் அறிந்து கொண்டேன். இத்தகைய புத்திசாலியான பிள்ளைகளை வேறு யார் தான் பெறுதல் கூடும் சொல்லி அந்த பசு பாதுகாப்பு இயக்கத்தினர் பார்த்து திட்டி அனுப்பிச்சாரு. மக்கள் பட்டினியால சாராங்க, 9 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அவங்க உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா பசு மாதான்னு சொல்லி வந்திருக்கீங்களே, உங்களை வந்து பசு மாதாதான் பிள்ளையாரே உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு திட்டமிட்டா சுவாமி விவேகானந்தர் மக்கள் பட்டினியாக அவங்களுக்கு உதவி செய்யாம சரி, சமத்துவம் எங்க சார் நீங்க வச்சிருக்கீங்க? உங்க ஆட்சி, நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற யாருக்கே சமத்துவம் இருக்கா சார்? நன்றி சார். ஆட்சி அதிகாரத்தில் நன்றி சார். நன்றி. தூத்துக்குடி சார், நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். ஐஐடி இயக்குனர் காமகோடியின் பேச்சு சரியா என்ற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேர்களை மற்றும் நிகழ்ச்சி நாம் சந்திக்கலாம். நன்றி. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து